ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மர்மாவுக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் பிறந்த நாளில் இருந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க நண்பர்களுக்கு தீராத கடன், தீராத நோய் பிரச்சனை, எங்கே போனாலும் சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, அசிங்கம், அவமானங்கள், வீட்டில் நம்மளை யாரும் மதிக்கிறதில்ல, கட்டின மனைவி மதிக்கிறதில்ல, பெற்ற தாய் தப்பு மதிக்கிறதில்ல, அண்ணன் தம்பி உறவுகள் மதிக்கிறதில்ல. நம்ம எந்த ஒரு உறவோடையும் எந்த ஒரு மனித உறவோடும் சேராம வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில சில பேர் இருப்பாங்க. சில பேர் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒரு பையன் மதிக்க மாட்டான். நோயில படுத்திருப்பாங்க, ஒரு ஆள் எட்டி பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? இப்படி வாழ்க்கையில நிம்மதியே இல்லாமல் தவிக்கும் நண்பர்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு பரிகாரம், வாழ்க்கையில நீங்க செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அந்த நிமிஷத்திலிருந்து உங்க வாழ்க்கை தரம் மாறும். நான் சொல்ற பரிகாரங்கள், நான் சொல்ற தெய்வ வழிபாடு முறைகள் எல்லாமே என்னுடைய கருத்து அல்ல. என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் கடன்ல கஷ்டப்படுறான், உறவுகள் எட்டி பார்க்கல, நோயில கஷ்டப்படுறான், உறவுகள் எட்டி பார்க்கல, கொடுத்து உதவுக்கு ஆள் இல்லை, தனிமைப்படுத்தப்பட்டு, அசிங்கப்படுத்தப்பட்டு, நஷ்டப்பட்டு, வாழ்க்கையில தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு உங்களுடைய வலியும் வேதனையும் புரிஞ்ச ஒரு நபரால் தான் உங்களுக்கு கைதுக்கு விட முடியும். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறவங்கிட்ட போய் நீங்கள் சாப்பாடு கேட்டிங்கன்னா, போன ஜென்மத்தில் நான் போன இதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேனப்பா, உட்கார உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கொடுப்பாங்க. அதே நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கவங்க கேட்டாச்சுன்னா வாசலில் வெளியே நாயை கட்டி விட்டு விரட்டி விடுவாங்க, ஓடுறா அப்படின்ட்டு. இது மனிதனுடைய இயல்பு. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு இறைவன் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கர்மாவின் அடிப்படையில் கொடுத்துட்டான். ஆனால் அதுக்கு விடையும் அங்கே தான் வச்சிருக்கிறான். நீங்கள் எந்த ஊரில் குடியிருக்கிறீங்களோ அங்கே தான் விடையும் இருக்குது. அது உள்ளூராக இருக்கலாம், வெளியூராக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே உங்களுக்கு உண்டான விடையை தேடுங்கள். நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு ஊரில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 5-6 கோயில் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒரு கோயில் கோபுரம் உச்சத்தை நோக்கி இருக்கும். ஒரு கோயில் கோபுரம் தன்னை கம்மியாக இருக்கும். சில கோயில் கோபுரம் இல்லாமல் இருக்கும். சில கோயில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், மரத்தடியில் இருக்கும். இப்படி எல்லாமே இருக்கும். எல்லா கோயிலையும் பூஜை இருக்கும். 4 கால் பூஜை அப்படிங்கிறது பெரிய பெரிய கோயிலில் இருக்கும். ஆகம முறைப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. அது அந்த ஊரோட தன்மை. சில கோயிலில் வாரத்தில் ஒரு நாள் பூஜை, சில கோயிலில் மாதம் ஒரு முறை பூஜை. இப்படி ரெகுலராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்வதை விட அந்த ஊருக்குள்ளே, காட்டுக்குள்ளே, ஒரு வயக்காட்டு ஓரமா, இதெல்லாம் கேட்டுக்குங்க, ஒரு வயக்காட்டு ஓரமா, இல்லை சுடுகாட்டு ஓரமா, அல்லது காட்டுக்குள்ளே தனிமைப்படுத்தப்பட்ட யாருமே போக முடியாத இடங்கள்ல அங்கே ஒரு மரம் இருக்கும், மரத்தில் ஒரு தெய்வம் இருக்கும். கல் மாதிரி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க. இல்லை வேட்டைக்கு போயிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோயில், ஒரு ரெகுலராக போகிறவங்க ஒரு கோயில், ஒரு சிலை மாதிரி உருவாக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் பழைய காலத்து சிலையாக சாமியாக இருக்கும். கண்டுக்காம விட்டு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-30 வருஷம் 40 வருஷமாக பூஜையே இல்லாமல் உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி தெய்வங்கள். ஒரு காட்டை நோக்கி நம்ம போகிறோம். ஒரு ஊருக்குள்ளே கடைசி என்ட்ரன்ஸில் தான் இருக்குது ஊர். சுடுகாடு எல்லாமே தாண்டி போயிட்டு அந்த ஊருக்குள்ளே அந்த இடத்துக்கு யாருமே பயப்படுற இடமா இருக்கும். அங்கே ஒரு தெய்வம் இருக்கும். புல் புதர் அதிகமாக இருக்கும். அங்கே ஒரு தெய்வம் இருக்கும். இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட, யாருமே கண்டுக்காம விட்ட இயற்கை சீற்றங்கள், மழை, காற்று, மழை, இடி, மின்னல் எல்லாத்தையும் தன்னுடைய மேனியில வாங்கி அந்த தெய்வத்தின் திருவுருவமே மாறி போய் சில தெய்வங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிங்கன்னா சரி, அந்த நிமிஷத்துல உங்க வாழ்க்கை மாறும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை தரம் இந்த ஊருக்குள்ள உங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த தெய்வத்தின் வாழ்க்கை தரம் அப்படித்தான் இருக்கிறது. இனத்தோட சேரும், பணம் பணத்தோட சேரும். எங்க ஈரம் இருக்கோ அங்கத்தான் விதை போட்டா விதை முளைக்கும். உங்களுக்கு உண்டான அந்த கஷ்டத்தை புரிஞ்ச ஒரே தெய்வம் அந்த தெய்வம் மட்டும்தான். உடனே நீங்க கேட்கக்கூடாது, அப்போ அந்த லோக்கல்ல இருக்கிற தெய்வமெல்லாம் சரியில்லைன்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? அந்த இடத்துல சொல்லலை. லோக்கல்ல, அதாவது உங்க ஜாதகப்படி உங்க நிலைமையை அறிஞ்ச தெய்வம் அது நான் சொல்ல வர்றேன். இந்த இடங்களுக்கு தெய்வங்களுக்கு நீங்க போயிட்டு வந்து தான் இருப்பீங்க. அப்ப ஏன் வாழ்க்கை தரம் மாறவில்லை? ஒரு கஷ்டத்தைப்படுறோம், ஒரு நோயில மாட்டிக்கிட்டோம், ஒரு சீரா கடன்ல இருக்கிறோம், அடிக்கடி கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்ப ஏன் இங்கே உள்ள தெய்வங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல? விதி அது அல்ல. உங்களுக்கு உண்டான தெய்வம் யார்? இந்த இறைவன் கர்மாவின் அடிப்படையில் உங்களுக்கு கஷ்டத்துல நஷ்டத்தையும் படைச்சு போட்டான். அப்படிங்கும் போது இந்த தெய்வத்தை நீ கடைசியில கெட்டி பிடிச்சிக்கடா, உன் வாழ்க்கை ஜெயிக்கன்னு சொல்லி அங்க ஒரு தெய்வத்துக்கே அதே அமைப்புல வச்சிடறான். 4 கால பூஜை இருக்கிற அதே ஊருக்குள்ள பூஜை 4 வருஷம் 40 வருஷமா பூஜை இல்லாம ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வம் தான் உங்களுக்கான தெய்வம். அந்த தெய்வம் சுடுகாடு ஓரமா இருக்கட்டு,
அல்லது ஆத்தோரமாக இருக்கட்டும், காட்டுக்குள்ளே இருக்கட்டும், தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கணும். நடு ஊருக்குள்ள இருக்க தெய்வங்கள் அல்ல, தனிமைப்படுத்தப்பட்டு யாருமே பார்க்காத, யாரும் போனாலும் சாமியா ஏதோ கல் மாதிரி இருக்கு இப்படின்னு உதாசீனப்படுத்திட்டு போற மாதிரி தெய்வங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தெய்வம் தான் அவங்களை காப்பாற்றும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தெய்வத்தோட சிந்தனை எப்படி இருக்கும்னு நான் யூகம் பண்றேன், நான் யோசிக்கிறேன். என் தாய் உணர்த்துற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல 1000 பேர் வாரான் போறான் காட்டுக்குள்ள, இந்த ஊருக்குள்ள 1000 பேர் இருக்கிறான், ஒருத்தன் கூட என்னை எட்டி பார்க்கலையே. யாராவது ஒரு மகன், யாராவது ஒரு மகள் ஓடி என்னை தொட்டு வணங்கி அம்மா அப்பான்னு கூப்பிட்டுட்டாச்சுன்னா, என் கையில் வச்சிருக்கிற அந்த அனைத்து வரத்தையும் 40 வருஷமா அந்த மக்களுக்கு 40-50 வருஷமா மக்களுக்கு வரம் கொடுக்காம வச்சிருக்கிறேன், இந்த வரத்தை போது அள்ளி அப்படியே அவனுக்கு கொடுத்துடலாமேன்னு சொல்லி நான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த ஊருக்குள்ள இருக்கிற யாருமே என்னை எட்டி பார்க்கலையே அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு, அந்த அன்பர்களுக்கு அந்த தெய்வத்தை போய் கரெக்டாக பிடிக்கும்போது அந்த தெய்வம் அப்படியே வாரி அள்ளி கொடுக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம தாத்தா பாட்டி யாராவது ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு வைக்கலாம், திடீர்னு உடம்புச்செல்லாம் படுத்துட்டாங்க, யாருமே பார்க்க போகலன்னா நீங்கள் போய் பாட்டின்னு சொல்லி பாசமாக பேசப்படி பாருங்க. டேய் பேரா வாடா, ஏன்டா யாராவது என்கிட்ட பேச்சு கொடுங்கடா, யாராவது என்கிட்ட பேசுங்க, எனக்கு யாராவது பேசிட்டுங்கன்னு அந்த ஏக்கங்கள் இருக்கும். ஏன்னா நல்லா வாழ்ந்தவங்க சாகும் தருவாயில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏக்கங்கள் அப்படி தான் இருக்கும். அவங்ககிட்ட போய் நம்ம பேசும்போது ஆசீர்வதிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, நீ நல்லா இருப்பா, உனக்கு ஒரு குறையும் வராது, வாழ்க்கையில் நல்லா இருப்பாடா, உனக்கு இல்லாத இந்த ஜென்மத்தில் நல்லா இருப்பா அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வாழ்க்கையை முடிய போகிற நேரத்தில் நம்ம இருக்க வரத்தை பூரா இவனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்துவாங்க. இதே அமைப்பு அந்த தெய்வங்கள் உங்களை வாழ்த்தும். நீங்கள் போய் ஒரு தடவை போய் ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி, அல்லது ஒரு வெள்ளி ஒரு செவ்வாய், ஒரு வெள்ளி செவ்வாய், இப்படி எந்த நாளில் உங்களால் முடியுமோ அந்த நாளில் போய் அந்த கோவிலை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா இப்படி உங்களால் முடிகிற நேரத்தில் போய் ஒவ்வொரு விளக்கு போட்டு கையெடுத்து, இந்த உலகத்தில் என்னை யாருமே கண்டுக்கலையப்பா, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, நீயும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற, நானும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், உன்னுடைய நிலைமை தான் என் நிலைமையும், உனக்காக நான் இருக்கிறேன், எனக்காக நீ இருந்து என்னை வாழ வை, உன்னை மறக்க மாட்டேன் கடவுளே, நன்றி கையோடு நீங்கள் கையெடுத்து வணங்கி கண்ணீர் மல்க நீங்கள் வரம் கேட்டால் அங்கே தாங்க உங்களுக்கு இறைவன் கைலாச மலையிலேருந்து அப்படியே நேரடியாக இறங்கி உங்களுக்கு காட்சி கொடுக்குற மாதிரி வரம் கொடுப்பான். அந்த தெய்வம்தான் சத்தியமாக உங்களை காப்பாற்றும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தெய்வத்தின் வேகம் 40 வருஷமாக நம்மளுக்கு 40-50 வருஷமாக யாருமே பூஜை போடலைங்கிற அந்த வேகம், அந்த கோபம், அந்த பாசம், அந்த தாக்கம் அப்படியே கொண்டு உங்களுக்கு பெரிய பொன்மாலையாக உங்கள் கழுத்தில் மாட்டி விட்டு இந்த ஊருக்குள்ளே நம்பர் 1 ஆக்கி காட்டுறா அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் சபதம் எடுக்கும். சபதம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை அந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு நிறுத்தும். ஆனால் நீங்கள் செய்யும் நன்றிக்கடன் என்ன? அப்படி உங்கள் வாழ்க்கை தரும் மாற 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 வாழ்க்கை தரும் உயர உயர அந்த தெய்வத்தின் நிலையை நீங்கள் உயர்த்த வேண்டும். சரிங்களா? அதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எந்த தெய்வத்தை பிடிச்சி நம்ம வாழ்க்கையில் மேலே ஏறுறோமோ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் கொடுத்து நிறையணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த தெய்வத்தை நீங்கள் நன்றியோடு எட்டி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நான் அடிக்கடி என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்துறான்னு சொல்கிறேனே, இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு நிறுத்தினது என் தாய் முத்தாரம்மன் தான். இதை நான் உலகமெங்குமே சொல்லணும். உலகத்தில் எல்லா பக்கமும் எல்லா மூலையிலும் என் தாயின் பேர் தெரியாத ஆட்கள் யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வைராக்கியம். உலகம் ஃபுல்லாக என் தாய் பேரை கொண்டு போய் நிறுத்தணும், இப்படி ஒரு மகனை உருவாக்குனது என் தாய் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த விஷயத்த அழுத்தமாக ஆழமாக அடிக்கடி சொல்கிறேன். ஏன்னா இது நன்றி கடன். என் குப்பையில் இருந்த என்ன கோபுரத்தில் கொண்டு போகிறதும் அவள் தான், கோபுரத்தில் கொண்டு போய் நிறுத்த போகிறதும் அவள் தான். இதே போல் ஒரு நன்றி கடனோட நீங்கள் தெய்வத்தை நீங்கள் கெட்டி அந்த தெய்வத்தை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா சரி. வாழ்க்கையில் நீங்கள் எப்போ விளக்கு போட்டு வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, வாரம் போயிட்டு விளக்கு போட்டு வரீங்க, 2வது 15 நாள் கழிச்சு விளக்கு போட போகிறீங்க, அல்லது ஒரு அமாவாசை போடுங்க, அப்போ பௌர்ணமி, இப்படி நீங்கள் போக போக என்ன ஆகுன்னா 2 வாரம் 3 வாரம் போக ஆரம்பிச்சோட உங்கள் வாழ்க்கை தர மாற ஆரம்பிச்சிடும். சம்பந்தமே இல்லாத நபர் உங்களுக்கு உதவி பண்ண வருவார், சம்பந்தமே இல்லாத உறவுகள் தேடி வரும், சம்பந்தமே இல்லாத வழியில் உங்கள் வாழ்க்கை தர மாறும். அடியேன் உணர்ந்தது என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுவே. அப்போ கஷ்டப்படுறோம், நஷ்டப்படுறோம், எல்லாருக்கும் கஷ்டம் நஷ்டம் இருக்கதான் செய்யும். ஆனால் நம்மளுக்கான தெய்வம் என்ன, நம்ம எப்படி இருக்கிறோம், அதே அமைப்பில் போய் தெய்வத்தை எட்டிப்பிடிங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இருக்காது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸ்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது என்ன பிரச்சனைக்குரிய இடம். ஆனால் அங்கே போனால் பிரச்சனையும் தீரும். கோர்ட்டுக்கு போனால்
பிரச்சனைக்குரிய இடம் தான். அங்கே தான் நீதிபதி உட்காந்து உங்களுக்கு வந்து நீதி எழுதுறார். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அதே கான்செப்ட் தான். எங்கே உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குதோ அங்கே தான் நிவர்த்தியும் இருக்கிறது. அப்போ நீங்கள் இது போல தெய்வத்தை தேடி பிடிச்சி, இது எல்லா ஊர்களையும் இருக்கும். உங்கள் ஊர் எங்கள் ஊருன்னு எனக்கு கிடையாது. எல்லா ஊர்களையும் கிராமங்களில் போய் தேடி பாருங்கள். ஊரை விட்டு அவுட்டில் 1 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு மூளைக்கு மூலையில், ஒரு மரத்தடியில், ஒரு கிணத்து ஓரமாக, சரிங்களா, ரோட்டோரமாக ஒத்தடி தடம் போகும், அதில் இருக்கும். இதெல்லாம் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சது. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அதன் விளைபாடு அந்த ஊரில் இருக்கிற அந்த முன்னோர்களோடு சம்பந்தப்பட்ட ரத்த உறவுல வரும்போது கரெக்டாக நம்ம அதில் மாட்டிக்குவோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த கஷ்டங்களை நம்ம தாங்கிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த யோகமான நேரங்கள் வரும்போது உங்களை அறியாமலே அந்த இடத்துக்கு நீங்கள் போகிற சூழ்நிலை உருவாகும். அது வெற்றியை நோக்கி மட்டுமே நகரும். எல்லாமே வந்து என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து எடுத்து கொடுத்த பரிகாரம் மட்டும்தான். செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இருக்காது. இது எல்லா ஊர்களையும் எல்லா கிராமங்களையும் இருக்கு. இந்த கோவில் அமைப்பு இருக்குது. அது என்ன கோவிலாக இருந்துட்டு போட்டு அப்படி தெய்வத்தை போய் கெட்டி அப்படிங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.